நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மணமேடையில் வந்து நம்ம ஆதி, பாரதி 2 பேருமே வந்து ஜோடியா நின்னு ஃபோட்டோலாம் எடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து பாட்டி, அதுக்கடுத்து நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னடி கூறுக்கட்டவளா நீயு? நாளைக்கு வந்து அவன் கல்யாணம் சொல்லி நின்னுகிட்டு இருக்கான். நீ என்னடான்னா பெருந்தன்மையா வந்து அவனுக்கு பரிசு குடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பாட்டி நான் என்னதான் பண்றது? அவர் தான் மறந்துட்டார்ல. அவர்கிட்ட போய் உண்மைய சொன்னாலும் அவர் வந்து ஞாபகம் வரப்போகிறது கிடையாது. அப்படியே வந்தாலும் அவரோட உயிருக்கு வந்து ஆபத்துன்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து செய்யக்கூடாது, அது வந்து தப்பு. எவ்வளோ ஆசையாக வந்து கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி அவரும் ஆசையாக தான் இருக்கார். அவருக்கு கல்யாணத்தை பிடிக்காமல் இருந்தால் கூட நம்ம ஏதாவது பண்ணலாம். அவர் வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆசையாக தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் ஆசையாக வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன தாண்டி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க. அதான் நீங்கள் இருக்கீங்க, பாட்டி இருக்காங்க, அப்படியே வந்து என்னோடய வாழ்க்கையை ஓட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு பாரதி, இதெல்லாம் சரியில்லை. இப்போ வேணால் நல்லாயிருக்கும். பெரிய பிள்ளையான பிறகு அந்த தமிழும் ஆதித்யா வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன்? எனக்கு என்னமோ வந்து ஆதிக்கிட்ட உண்மை சொல்கிறது தான் சரின்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. இல்லை பாட்டி வேண்டாம், இனிமேல் வந்து அவருக்கா உண்மை தெரிஞ்சால் தெரியட்டும். என் வாயாலேருந்து அந்த உண்மை வெளியில் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. என்னடி இப்படி இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அத்தை பண்ணுறது? சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா, நம்மளும் சொல்ல விட மாட்டேக்கா. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல போயிடுறாங்க. மறுநாள் வந்து ரிசப்ஷன்லாம் வைக்காங்க. நம்ம ஆதி, அதுக்கடுத்து மித்ரா 2 பேருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆரத்தியெல்லாம் சுற்றி உள்ளே கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே கூட்டு வந்தோடனையும் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மித்ரா, அதுக்கடுத்து ஆதி எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஜம்முன்னு வந்து ஜோடியாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்கெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா பாரதி வந்து வேலையாள் மாதிரி எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுக்குறது, காஃபி கொடுக்குறது, அப்படி இப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து லட்சுமிக்கும் பாட்டிக்கும் பிடிக்கலை. பாரதி, கல்யாணம் வந்து யாருக்கு தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை விட்டுப்புட்டு எதுக்கு இப்படி வந்து விழுந்து விழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆதி கல்யாணம் அதானே, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூறுகட்டவளே, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆதி கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. மனசில் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நீ பாட்டில் எல்லாருக்கும் வந்து எல்லா வேலையுமே கல்யாண வேலையை எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை பாட்டி. நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன் கண்ணு கலங்குது, உள் மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லட்சுமி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, ஃபீல் பண்ணி என்ன ஆக போகிறது? அதான் கல்யாணமே வந்துருச்சு, இன்னும் விடிஞ்சால் வந்து கல்யாணமே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போட்டோம், என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு வந்து என்னோடய ஓனர் வந்து வேலையை கொடுத்துருக்காரு, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஆதி, மித்ரா 2 பேருமே ஜோடியாக வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து அந்த இடத்துல கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடுது. அங்கனக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கள்ல, ஃபோட்டோகிராஃபர் அவங்கெல்லாம் வந்துட்டு மேடம் இப்படி போஸ் கொடுங்க, அப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே ஸ்டேஜில் வச்சு நிப்பாட்டி வச்சு போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பாரதி வந்து அங்கனக்குள்ளே அந்த டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல, அந்த ஒரு தட்டோடு நின்றுக்கிட்டு அப்படியே கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோடியாக தான் நிற்காங்க. இப்படி கட்டிப்பிடிங்க, அப்படி கட்டிப்பிடிங்கன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்செல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம பாரதியோட மனசு டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிடுது. மித்ராவோட இடத்துக்கு வந்து பாரதி இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்காங்க. ஆதிக்கும் பாரதிக்கும் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி, ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி நம்ம ஆதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாரதி வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நினச்சி பார்த்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு முழிச்சு பார்க்காங்க. அது வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து கனவு மாதிரி வந்துட்டு போகுது. ஆனால் உண்மையாகவே வந்து ஆதி, அதுக்கடுத்து மித்ரா 2 பேருமே தான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஆதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அந்த இடத்துல வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் ப்ரோமோலையே காட்டிட்டாங்க. ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாமியார் வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும், அதுக்கடுத்து மார்க்கு, சீதா அவங்க வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரியும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோயும் முடிச்சிருந்தாங்க.